Hi friends, Krishabadam Krishnan. So very good morning to all. So இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின் எக்ஸாம் பற்றின டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த குரூப் 2 மெயின் எக்ஸாம் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2ங்கும் போது மேக்ஸிமம் வந்து அந்த 10 யூனிட் அதாவது ப்ரிலிமினரிக்கு தான் வந்து எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ மெயின் எக்ஸாம் பார்த்தோன்னா ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு தெரியும், நம்ம அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சிலது பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா அது அப்படியே மறந்துட்டு எல்லோரும் என்ன வந்திருப்பீங்க, ப்ரிலிமினரிக்கு அந்த 10 யூனிட் கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேத்துக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, ப்ரிலிமினரி படிக்கும் போதே மெயின் எக்ஸாம் நம்ம படிக்கலாமா சார், இல்லை ப்ரிலிமினரி முடிச்சதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமலே என்ன ஆகும்னா, நீங்கள் ப்ரிலிமினரியும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண மாட்டீங்க, இந்த மெயின் எக்ஸாமுக்கும் எதாவது எடுத்து படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தோன்னா என்ன படிக்குது எது படிக்குதுன்னு தெரியாமலே ஸோ ரெண்டுமே படிக்கணும்னு மைண்டில் வச்சுருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா ரெண்டில் ஒன்று கூட படிக்காமல் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, நாட்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு? ஒன்று ப்ரிலிமினரியா, ஓகே ப்ரிலிமினரி முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து மெயின் எக்ஸாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா இல்லை நம்ம இப்போ இருந்தே மெயின் எக்ஸாம் படித்தா தான் நம்ம கோத்ரூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவீங்க. ஆனால் என்ன படிக்குதுன்னு தெரியாமல் அதை சர்ச் பண்ணுறதுலே என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, நாட்கள் வந்து பார்த்தோன்னா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட இல்லை யார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் நாட்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ட் தான், ஓகே நான் ப்ரிலிமினரி வந்து எப்படி தான் நான் பாஸ் பண்ணிவிடுவேங்க சார், ஏன்னா இதுதான் சிலபஸ், இதுதான் யூனிட், இந்த பாடம் தான் படிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, ஸோ அழகாக வந்து படித்து முடிச்சிடுவேன் நான். ஆனால் மற்ற சப்ஜெக்ட் ஓகேவா, ஸோ அதாவது மெயின் எக்ஸாம் சம்மந்தமாக வந்து நான் எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியாதனால இன்கேஸ் நான் ப்ரிலிமினரி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிவிட்டு மெயின் எக்ஸாம் நான் விட்டுட்டு நான் டோட்டலாக வேஸ்ட்டாக போய்டுவேன் சார் நான் போடுற எஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மெயின் எக்ஸாம் சம்மந்தமாக சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். ஸோ மெயின் எக்ஸாம் பற்றி இப்போ இருந்தே படிக்கலாமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி படிக்கலாமா, இல்லை இப்போ இருந்தே சைடில் படிக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணும், என்ன தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன தான் நம்ம எப்படி ஏன் இதை நம்பி ஏன் வந்து நம்ம பயங்கரமாக பயப்படுறோம், அதாவது மெயின் எக்ஸாம் அப்படின்னாலே ஏன் பயப்படுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி ஓகேவா. ஸோ ப்ரிலிமினரி முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் நீங்கள் வந்து வரும்போது டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேப்பர் வந்து பார்த்தோன்னா வைக்க போகிறாங்க ஓகேவா. என்னது மெயின் எக்ஸாமுக்கு 2 பேப்பர் வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க ஓகேவா. தாள் 1 தாள் 2 அப்படிங்கிற மாதிரி ஓகேவா. பேப்பர் 1 பேப்பர் 2. இந்த பேப்பர் 1ல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை பாருங்கள், இதுதான் பேப்பர் 1 ஓகேங்களா. என்னது பேப்பர் 1. இதுக்கு வந்து பார்த்தோன்னா டைம் வந்து பார்த்தோன்னா 1.5 ஹவர்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டைம் கொடுப்பாங்க. இந்த 1.5 ஹவர்ஸில் அந்த பேப்பர் 1க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தோன்னா கொஷின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, ஒன்று தமிழாக்கம் கேட்பாங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள், தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல் ஓகேவா. ஸோ இதிலிருந்து 2 கொஷின், இதிலிருந்து 2 கொஷின், டோட்டலாக 4 கொஷின் கேட்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா. தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் 2 கொஷின், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் 2 கொஷின், டோட்டலாக 4 கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு 25 மார்க் ஓகேவா. ஒவ்வொரு கொஷினுக்கு எவ்வளோ, நமக்கு 25 மார்க். டோட்டலாக எவ்வளோ மார்க், நமக்கு 50 மார்க். புரியுதுங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 100 மார்க் ஓகேங்களா. அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் 50 மார்க்கு, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் 50 மார்க், டோட்டலாக 100 மார்க் உங்களுக்கு ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா என்னது பேப்பர் 1 ஓகேவா. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருவாங்க பாருங்கள், தாள் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சொல்கிறது புரியுதுங்களா. அப்போ பேப்பர் 1ல் தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் என்ன ட்ராபேக்குன்னு நான் சொல்லிடுறேன், இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் என்ன ட்ராபேக்குன்னு சொல்லிடுறேன், ப்ளஸ் என்ன அட்வான்டேஜ்னு நான் சொல்லிடுறேன். தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. கண்டிப்பாக, ஏன்னா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்னா தமிழுக்கு உண்டான அந்த ஒரு சில கீவேர்டுக்கு ஓகேவா. ஸோ இப்போ கல்வெட்டு, அகலாய்வு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கான இங்கிலீஷ் கீவேர்டு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பேராகிராஃபை தமிழிலிருந்து இங்கிலீஷ்க்கு நம்ம என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஏன்னா நடுவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் கூட நம்ம வந்து பார்த்தோன்னா மானே தேனே பொன்மானே, அதாவது இசு வாசு போட்டு கூட நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். பட் அந்த முக்கியமான கீவேர்டு ஓகேவா, நான் கோவிலுக்கு போனேன் அப்படின்னா கோவில்னா டெம்பிள்ங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சில வார்த்தைகள் போட்டு நம்ம அந்த சென்டென்ஸை வந்து ஃபில் பண்ண முடியும். ஆனால் டெம்பிள்னே தெரியாமல் நான் போனேன்னு மட்டும் தான் எழுதிருப்பீங்க. அந்த கோயில் அப்படிங்கிறதுக்கு டெம்பிள்ங்கிறது இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும், அது மாதிரி தான் சொல்கிறேன். புரியுதுங்களா. ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு முக்கியமான கீவேர்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இங்கிலீஷ் அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. நம்ம ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியே வந்து பார்த்தோன்னா கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே நான் அதை பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரிமைண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ராபேக்காக இருக்கிறது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஸோ ஓகே சார், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் நல்லா பண்ணிவிடுவாங்கன்னா ஓரளவு நல்லா பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த சென்டென்ஸை பார்க்கும்போது ஓரளவு கணிச்சிடுவாங்க, ஓ இது வந்து இது ரிலேட்டடாக தான் இருக்குது, அப்போ இது வந்து இது சம்மந்தமாக தான் கொடுத்து இந்த இடத்துல கல்வெட்டு தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது அந்த
வேறு ஒரு லைன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா மேலே இருக்கிற லைன் என்னங்கிறது அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா இதை தாண்டி ஓகேவா. ஸோ தமிழ் டு இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கோத்ரூ பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெண்டுக்குமே பயப்பட தேவையில்லை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. தமிழ் டு இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் டு தமிழாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் பயப்பட தேவையில்லை. ஸோ அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதனால் பயப்படாதீங்க. அதை நான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இது வந்து பார்த்தோன்னா தமிழ் மீடியத்துக்கு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஓரளவு நல்லா பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே ஆப்போசிட். அவ்வளோதான். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா தமிழ்லையும் நல்ல வெல்வெல்ஸாக இருப்பாங்க, இங்கிலீஷும் நல்ல வெல்வெல்ஸாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ்லேருந்து தமிழ் எழுதுறதுக்கு வந்து பார்த்தோன்னா வராது. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 2 சொல்லினா 3 சொல்லினா அந்த எழுத்து பிழைகள் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வரும். ஓகேவா? தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கோர்வையாக வராது. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பிழைகள் நிறைய வரும். ஓகேவா? இந்த ராக்கு இந்த ரா, அப்புறம் இந்த நாக்கு இந்த நா அப்படிங்கிற மாதிரி மாற்றி போட்டுருவாங்க. அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா தமிழில் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழ்லையும் நான் நல்லா எழுதுவேன் சார், இங்கிலீஷ்லையும் ஓரளவு நான் எழுதுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2 செக்ஷன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், அட்வான்டேஜாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே சார், நான் இந்த 2 செக்ஷனில் நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 செக்ஷன் நல்லா கேட்டுங்க. இந்த 2 செக்ஷன் பாருங்கள், சைடில் கொடுத்து மொத்த மதிப்பெண் 100. ஓகே, நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மொத்த மதிப்பெண் 100, குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண் 25. இந்த 100ல் நீங்கள் ஒரு 25 மார்க் மினிமம் எடுக்கணும். நல்லா கேட்டுங்க. இந்த 100 மார்க்கில் ஓகேவா, என்னது இந்த 100 மார்க்கில் நீங்கள் 25 மார்க் மினிமம் எடுக்கணும். இந்த 25 மார்க் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணி 2ஆவது ரவுண்டு போகிற மாதிரி. அதாவது வந்து பார்த்தோன்னா மெயின் எக்ஸாமில் மொதல் கேட்டு நீங்கள் தாண்டணும் அப்படின்னா இதில் 25 மார்க் நீங்கள் எடுக்கணும். எடுத்திங்கன்னா தான் அடுத்த மெயின் கேட்டுக்கே நீங்கள் போவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 100க்கு 25 எடுக்கிறீங்கல்ல சார், சப்போஸ் நான் 75 எடுத்துட்டேன் சார், சப்போஸ் நான் 100க்கு 100 எடுத்துட்டேன் அப்படின்னாலுமே உங்களுடைய மார்க்கை வந்து அங்கே வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் மினிமம் குவாலிஃபை மார்க் எடுக்கணும். ஜஸ்ட்டு பாஸ் மார்க் எடுத்தாலே போதும். ஓகேவா? நீங்கள் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் பார்டர் பாஸ் எடுத்து பாஸ் பண்ணாலும் சரி, அந்த மார்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எதில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க? மெயின் எக்ஸாமோடைய மெரிட் லிஸ்ட்டுக்குன்னு ஒரு ரேங்க் எடுப்பாங்கள்ல, அந்த ரேங்குக்கு அந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. வேறு எதை சார் எடுப்பாங்க? பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மார்க் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த மார்க் வச்சு தான் ரேங்கே போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு ப்ரிலிமினரியில் எடுக்கக்கூடிய மார்க்கும் சரி, மெயின் எக்ஸாமில் பேப்பர் 1ல் எடுக்கக்கூடிய மார்க்கும் சரி, ரெண்டுமே குவாலிஃபை மார்க் தான். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடியே டிஎன்பிசியில் மெயின் எக்ஸாம் சிலபஸ் விடும்போது இந்த 2 மார்க்கும் மெரிட்டில் இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள் எல்லாம் போராட்டம் அது இதுன்னு பண்ணும்போது தான் என்ன பண்ணாங்க, இல்லை வேணாம், ஓகே இது வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், ஜஸ்ட்டு ஸ்க்ரீனிங் லெவல், அதாவது குவாலிஃபை மார்க்குக்காக மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஜஸ்ட் 100க்கு 25 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ஓரளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிபடுவீங்க. ஆனால் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஓரளவு நல்லா பண்ணிவிடுவீங்க. அப்போ டோட்டலாக பாருங்கள், 100க்கு 25 மார்க் தான் எடுக்கணும். நீங்கள் பயப்படாதீங்க, 100க்கு 25 மார்க் தான். எல்லாருமே டிகிரி முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் அந்த தமிழோ இங்கிலீஷோ ஓரளவு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸ்கூலில் கூட நம்ம படிச்சிருப்போம். அதை வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மேனேஜ் பண்ணிடலாம். நான் எதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் நான் சொல்கிறேன்னா, இதுக்கு உண்டான சிலபஸும் கொடுத்துட்டாங்க, படிக்கக்கூடிய பாடங்கள் நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது ரிலேட்டடாக நம்ம படிச்சுட்டு போனாலே அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த 25 மார்க்குங்கிறது அழகாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு இந்த வீடியோ பதில் நான் சொல்கிறேன். ஓகேவா? பின்னாடி அதான் சொல்ல போகிறேன். சரி, ஓகே, இது வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 25 மார்க் எடுத்தால் போதும். 100க்கு எடுத்துட்டிங்கனாலே அடுத்த கேட்டுக்கு போயிடுவீங்க. அதான் பேப்பர் 2. இங்கே தான் மெயின் எக்ஸாமோட இதே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அதாவது உங்களுடைய மார்க், ஓகே, உங்களுடைய மார்க் மெரிட் எடுத்துக்கிறதுக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரிஜினல் டிஎன்பிசி எக்ஸாமோடைய பேப்பரை இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தாள் 2. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பேப்பர் 2 இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 இந்த 5 தான் ரொம்ப 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 முக்கியம். இதோட மார்க்கு தான் என்ன பண்ணிப்பாங்க, உங்களுக்கு இந்த மார்க் எடுத்து தான் கட் ஆஃப் போடுவாங்க, ரேங்க் லிஸ்ட் பண்ணுவாங்க, மெரிட் லிஸ்ட்டில் போட்டு கவுன்சிலிங் வச்சு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறதே இந்த மார்க் வச்சு தான். இது இல்லாமல் இன்டர்வியூ ஒன்று வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்வியூ தனி. ஓகே, இன்டர்வியூவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூவில் எடுத்த மார்க். ஓகேங்களா? அப்போ மெயின் எக்ஸாம் மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ மார்க். ஓகேவா? இந்த 2 மார்க்கும் தான் என்ன பண்ணுவாங்க, டோட்டல் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சார், ஓகே சார், இந்த பேப்பர் 2ல் வந்து பார்த்தோன்னா என்னென்ன பார்ட்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன்,
சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல்னா ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் சொல்லுவாங்க இங்கிலீஷில். சின்ன சின்ன கீவேர்டு கொடுத்துருவாங்க. அந்த கீவேர்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எலாபரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வேர்டு மட்டும் கொடுக்குறேன். அந்த வேர்டை வச்சு நீங்கள் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு பேராகிராஃபாக மேக் பண்ணணும். அதெல்லாம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணிடுவீங்க. தமிழ் மீடியமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும், நமக்கு ஒரு வார்த்தை தெரிஞ்சாலே அதை வச்சே நம்ம பக்கமாக எழுதுறவங்க. நம்ம அவங்க கீவேர்டு நிறைய கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த கீவேர்டை வச்சு நம்ம ஒரு பேராகிராஃப் மேக் பண்ண மாட்டோமா, அழகாக மேக் பண்ணிவிடுவோம். அது இல்லாமல் அதுக்கு படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் சிலபஸும் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது விட்டு வைக்குமா, நம்ம எது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். ஏன்னா அது சம்மந்தமாக நம்ம படிச்சுட்டு வேறு நம்ம போவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்லாம் ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா, நீங்கள் எது கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அது ரொம்ப 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 ஈஸி தான். ஓகேங்களா, அதனால் மெயின் எக்ஸாம் கஷ்டம் நினைக்காதீங்க. நீங்கள் ப்ரிலிமினரி முடிச்சிட்டிங்கனாலே 90% சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கம் நின்றுச்சுன்னு அர்த்தம். மீதி 10% நீங்கள் ஹார்ட் ஒர்க்கை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணணும், ப்ரிலிமினரியில் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே தேவை. மெயின் எக்ஸாமில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அழகாக பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. இதில் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் திருக்குறள் தொடர்பான கட்டுரைகள் வரைதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுவலக கடிதம். ஓகேங்களா, அதாவது அஃபிஷியல் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொன்றிலையும் 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா, என்னது ஒவ்வொன்றிலையும் 3 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் பாருங்கள் 20 மார்க், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 20 மார்க். புரியுதுங்களா, அப்போ டோட்டல் எவ்வளோ மார்க் நமக்கு 60 மார்க். இது 60 மார்க்கு, 60 டோட்டல் எவ்வளோ வருது நமக்கு 300 மார்க். ஓகேங்களா, எவ்வளவு 300 மார்க். இந்த 300 மார்க் தான் வந்து என்னது உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தோன்னா மெரிட் இதுக்கு எடுத்துப்பாங்க. ப்ளஸ் இன்டர்வியூ மார்க். இந்த 2 மார்க் டோட்டல் பண்ணி தான் கட் ஆஃப்ங்கிறது விடுவாங்க. இதை வச்சு தான் ரிசல்ட் விடுவாங்க. அப்பாயின்மெண்ட், கவுன்சிலிங் எல்லாமே இதான் நடக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த 300 மார்க் ரொம்ப 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 முக்கியம். புரியுதுங்களா, இந்த 300 மார்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணணும். மெயின் எக்ஸாம் போகும்போது தாள் 1, ஓகே, தாள் 1ல் இப்படியே அடித்து பிடிச்சி நீங்கள் எப்படின்னா என்ன பண்ணிடலாம், நம்ம பாஸ் பண்ணிடலாம். அந்த மார்க் நம்ம 90 எடுத்தாலும் அதே மார்க் தான், 25 எடுத்தாலும் அதே மார்க் தான். நமக்கு தேவை குவாலிஃபை ஆயாச்சு, அவ்வளோதான். நமக்கு மார்க்குங்கிறது இந்த இடத்துல தான் தேவை. இந்த 5ல் இருக்கக்கூடிய மார்க் தான் 300 மார்க். புரியுதுங்களா, ஓகே சார். இந்த 300 மார்க்குக்கு நான் எதை சார் நான் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கேட்டுங்க. இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, எந்த 3, இந்த 3 இது என்னது, சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் தருதல். இந்த 3 இதுக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், இந்த 2 இதுக்கும். ஓகேவா, ஸோ டோட்டல் எத்தனை இருக்குது, 5 இருக்கா. ஓகேவா, இந்த 5க்குமே சிலபஸ் கொடுத்துட்டாங்க. என்னது, இந்த 5க்குமே சிலபஸை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் ஓகே சார் வேறு எதுக்கு சார் சிலபஸ் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இதுக்கு என்னது, திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், அலுவலக கடிதம். இதுக்கு நமக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா, இந்த திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதலுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கடிதம் வரைதலுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு அஃபிஷியல் லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நாம் கோத்ரூ பண்ணி நம்ம எழுதிட்டு போகணும். ஓகேவா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். சரிங்களா, ஸோ ஓகே, என்ன சார் சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், முதன்மை எழுத்து தேர்வு, அதாவது மெயின் எக்ஸாம். ஓகேவா, ஸோ மெயின் எக்ஸாமுக்கு எவ்வளவு 300 மார்க்கு. அதேமாதிரி நேர்முக தேர்வு, நேர்முக தேர்வுனா என்னது, இன்டர்வியூ மார்க். டோட்டலாக எத்தனை நமக்கு 340 மதிப்பெண்கள். ஓகேவா, இந்த 340ல் குறைஞ்சபட்சம் 102 மதிப்பெண். அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நமக்கு தேவை இந்த மெரிட் மார்க், அவ்வளோதான். இந்த 102 எடுத்தால் பாஸ்ன்னு கிடையாது, அது மினிமம் குவாலிஃபை மார்க். ஓகே, அதில் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டோட்டல் மார்க் வந்து பார்த்தோன்னா 340. ஓகேவா, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா நேர்முகம் அல்லாத பதவிகளுக்கு. ஓகே, இதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் ஒன்ஸ் ப்ரிலிமினரி முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த 300 மார்க் தான். இந்த 300ல் உங்களுக்கு இன்டர்வியூ மார்க் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகேவா, இன்டர்வியூவில் மெயின் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க். டோட்டலாக 340 மார்க். இந்த பக்கம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் இன்டர்வியூ போஸ்ட். ஓகேங்களா, நான் இன்டர்வியூ போஸ்ட் அது எப்படி பிரிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா குரூப் 2 குரூப் 2 கம்பைன் பண்ணி தான் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ நான் ஒன்ஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆனவங்க ஒரு கேட்டகரியும், செலக்ட் ஆகாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் என்ன பண்ணலாம், அவங்க போட்டி போடலாம். ஸோ அவங்க என்ன ப்ரொசீஜரில் சொல்லியிருக்காங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் கிளியராக நமக்கு தெரியும். சரிங்களா, சார் ஓகே, என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துக்கலாமா. ஓகே, சிலபஸ் பாருங்கள். இப்போ தாள் 1ல் நமக்கு என்னது, தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிபெயர்த்தல். ஓகே, நமக்கு முன்னாடி நான் கீழே சொல்லிட்டேன். ஓகேவா, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்னது, தாள் 2. ஓகேவா, தாள் 2ல் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு சுருக்கி வரைதல். ஓகேவா, என்னது சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், அதுக்கப்புறம் திருக்குறளிலிருந்து கீழ்காணும் தலைப்புகள் தொடர்பாக கட்டுரை எழுதுதல். அப்படி நான் சொல்லுந்தேன்னா திருக்குறள் சம்மந்தமாக அவனே டைட்டில் கொடுத்துட்டாங்கன்ட்டு. ஸோ திருக்குறளில் 1330 குறளும் படிக்கணுமானா கிடையாது. ஓகேங்களா, என்னென்ன குறள் படித்தா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்விலோடு தொடர்த்தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனித நேயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளில் பொருத்தப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள். இது ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க, திருக்குறள் சம்மந்தமான ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு எஸ்ஏ பேராகிராஃப் மாதிரி எழுத போகிறீங்க. அவ்வளோதான், ஒரு கட்டுரை மாதிரி எழுத போகிறீங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான், ஓகேவா அந்த தலைப்பு. அப்போ திருக்குறள் சம்மந்தமாக ஆல்ரெடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தா நம்ம தலைப்பே தெரியல, ஏதாவது ஒரு நட்புன்னு கொடுத்துட்டாங்க, இல்லை ஏதாவது சம்மந்தமாக திருக்குறள் சம்மந்தமாக கொடுத்துட்டாங்கன்னா அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுல கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஜென்ரலாக தான் இதை பற்றி நம்ம எழுத போகிறோம். ஓரளவு இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம கோத்ரூ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செக்ஷனில் ஓகேவா, இந்த திருக்குறள் சம்மந்தமான செக்ஷனில் அழகாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? அப்போ திருக்குறள் சம்மந்தமாக இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திருக்குறள்ஸ் நீங்கள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ இருந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் மார்க் வாங்கிடலாம். ஓகே சார், இந்த திருக்குறள் சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் போடுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக சாய் சார் நானும் வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ஐடியா நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா நேற்று தான் இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த குரூப் 2 மெயின் எக்ஸாம் சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சைட் பை சைடாக குரூப் 2 மெயின்ஸுக்கு நம்ம வந்து ஜூலைலேருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நேற்று கோத்ரூ பண்ணும்போது தான் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஓகே, நம்ம இது சம்மந்தமாகவும் கொஞ்சம் கொடுக்கலாம். இப்போ இருந்தே கொடுத்தோம்னா பின்னாடி வந்து குரூப் 2 மெயின் எக்ஸாமுக்கு அழகாக வந்து பார்த்தோன்னா அவங்க கோத்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது சம்மந்தமாக நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள். புரியுதுங்களா? தமிழ் மீடியம் தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் எழுதலாம். நான் சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா இந்த 5 செக்ஷனு செகண்ட், அதாவது பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய 5 செக்ஷன் தமிழ் மீடியம் தமிழ் எழுதிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் பிரச்சனை வரவே வராது. புரியுதுங்களா? பேப்பர் 2ல் லாங்குவேஜ் பிரச்சனை வராது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் தமிழ் எழுதுனா கடைசி வரைக்கும் தமிழ் எழுதணும், இங்கிலீஷில் எழுதுனா கடைசி வரைக்கும் இங்கிலீஷில் எழுதணும். நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் கலந்து எழுதக்கூடாது. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் டிசைட் பண்ணிங்க, நான் தமிழ் எழுத போகிறேன்னா இங்கிலீஷ் எழுத போகிறேன்னா நீங்கள் டிசைட் பண்ணிங்க. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் நல்லா வருது அப்படின்னா தமிழ் எழுதுறது நல்லது. ஏன்னா இந்த திருக்குறள் செக்ஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் திருக்குறள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா, அப்படிலாம் கிடையாது. திருக்குறள் கஷ்டம்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த திருக்குறளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் இங்கிலீஷில் எழுத போகிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் போய் டைரெக்டாக ஆகிற முதல்ல எழுத்து எல்லாம் அப்படிலாம் இங்கிலீஷில் எழுத மாட்டீங்க. ஓகேங்களா? அதுக்கான விளக்கங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கிலீஷில் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. சரி, ஓகே. அடுத்து கடிதம் வரைதல். ஓகே, இது நான் சொன்னேன் தான். நான் இது வந்து பார்த்தோன்னா அஃபிஷியல் லெட்டர் எப்படி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம தனியாக வந்து பார்த்தா ப்ரிப்பரேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த 5க்கும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எந்த 5க்கு, இதுக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. திருக்குறளுக்கு இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ திருக்குறள் சம்மந்தமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு இங்கேயே சிலபஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த 5க்கும் உண்டான சிலபஸ் என்னங்க சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுப்பா. யூனிட் நம்பர் 8 இருக்குது பார்த்தீங்களா? என்னது யூனிட் 8. யூனிட் என்ன சார்? யூனிட் 8னா என்ன சார்? ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய இலக்கிய வரலாறு, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டுடைய பண்பாடு. யூனிட் 8க்கு படிப்பீங்களா, ப்ரிலிமினரிக்கு படிப்பீங்களா? அதே சிலபஸ் தான் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி தரப்பில் சொன்னதுனால இந்த சிலபஸை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த 5 இதுக்குமே வச்சுட்டாங்க. அப்போ தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், எல்லாத்துக்குமே யூனிட் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சம்மந்தமான கலாச்சாரம், தமிழ்நாடு சம்மந்தமான இலக்கிய வரலாறு, தமிழ்நாடு சம்மந்தமான பண்பாடு, இது ரிலேட்டடான புக்ஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த 5 தலைப்பும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், கோத்ரூ பண்ணிடலாம். அழகாக நீங்கள் பயப்படாமல் போய் எழுதிட்டு வரலாம். புரியுதுங்களா? ஓகே சார், இது என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கீழே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டின் வரலாறும் பண்பாடும் கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாட்டின் வரலாறும் பண்பாடும். இப்பாடத்திட்டம் தாள் 1 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பாடத்திட்டம் தாள் 1. தாள் 1 என்னது, தலைப்பு 1, 2, அதாவது தமிழ்லேருந்து இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாள் 2ல் வந்து பார்த்தோன்னா 1 to 3, அதை நான் மேலே வந்து உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காமிச்சேன்னா இதுக்கு உண்டான சிலபஸ் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 5 இதுக்கும் ஓகேங்களா, அந்த 5 இதுக்கும் உண்டான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது பாருங்கள், தமிழரின் நாகரிகம் தோற்றமும் வளர்ச்சியும் செவ்வியல் காலம் முதல் இக்காலம் வரை. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வளர்ச்சியில் சங்ககால இலக்கியமும் வரலாற்று சான்றுகளும். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இசை மரபு, நாட்டுப்புற இசை, நாட்டுப்புற நடனம், நாட்டுப்புற இசை கருவிகள், நாட்டுப்புற நாடகங்கள், செவ்வியல் காலம் தொடங்கி பின் நவீன காலம் வரை. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாடகக்கலை, அதுக்கப்புறம் சமூக வரலாறு, கடல் கடந்த வணிகம், சங்க இலக்கிய சான்றுகள். ஓகேவா? அதுக்கப்புறம் பகுத்தறிவு இயக்கங்கள், அதாவது திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், ஸோ எல்லாம் பெரியார் சம்மந்தமானது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக நலத்திட்டங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக சோசியலாக வரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒதுக்கீடு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமையின் பங்கு, அதுக்கப்புறம் சமுதாயத்தில் பெண்களுடைய பங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா
இப்போ லேட்டஸ்ட்டாக இக்கால தமிழ் மொழியில் வந்து பார்த்தோன்னா கணினி சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா என்னென்ன வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ தமிழ் சம்மந்தமான கண்டென்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஓகேவா? என்னது தமிழ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கோத்ரூ பண்ணணும். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது. இதுக்கு நீங்கள் எது வேணால் நீங்கள் படிக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கை மெயின் சோர்ஸாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வேறு ஏதாவது புக் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தமிழ் ரிலேட்டட் கூடிய கண்டென்ட்ஸ் நீங்கள் வந்து படிக்கலாம். இங்கே வந்து ஈவன் வந்து பார்த்தோன்னா தமிழ் புக்கு கூட போய் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த கணினிலாம் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, தமிழ் மொழி, கணினி தமிழ், வழக்கு மன்ற தமிழ், நிர்வாக மொழியாக தமிழ், இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் தமிழில், அதாவது பொது தமிழ் புக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தமிழ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழ், 11th 12th தமிழ்லாம் வந்து கணினி சம்மந்தமாலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை அழகாக கோத்ரூ பண்ணிக்கணும். அந்த பாடத்தை உரைநடையில் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிர்வாகத்தில் எப்படி வந்து தமிழ் வந்து யூஸ் ஆகுது, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு கட்டுரை மாதிரி எழுத போகிறோம், ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத போகிறோம், 1 மார்க் கிடையாது. அப்போ கண்டென்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அதை வந்து அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் தேவையான பாயிண்ட்டை தேவையான இடத்துல போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பேராகிராஃபை ஃபில் பண்ணலாம். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ, இந்த தமிழ் பண்பாடு சம்மந்தமாகவும் கலாச்சாரம் சம்மந்தமாகவும் இலக்கியம் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு அந்த இடத்துல பாயிண்ட்டே. எந்த கொஸ்டினுக்கு எந்த பாயிண்ட்டை தூக்கி போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் படிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன பாயிண்ட் என்ன கொஸ்டின் நம்ம எழுதணுங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு நம்ம படிச்சுட்டு போயிடலாம், இந்த கொஸ்டின் கேட்பாங்க, அப்படி கிடையாது. நீங்கள் இந்த சிலபஸ் கொடுத்துருக்க வரியாக வந்து பார்ப்பாங்க, கடல் கடந்த வணிகம் இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் தமிழ் புக்லேயே கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸ்கூல் தமிழ் புக்லேயும் கொடுத்துருக்காங்க, நமக்கு சோசியல் சயின்ஸ் புக்லேயும் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணியம் சம்மந்தமாக இலக்கியத்தில் பெண்கள் வந்து பங்கு, அதுக்கப்புறம் இந்த பகுத்தறிவு இயக்கங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சோசியல் சயின்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அழகாக நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஒன்றே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இது என்னென்னா, இது படிக்கும்போது தமிழில் படிக்கும்போது இங்கிலீஷ்லேயும் ஓரளவு பார்த்துக்கணும். ஏன்னா இருக்கக்கூடிய 2 டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, என்னங்க சார் 2 டாபிக், இந்த தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா, இந்த 2 செக்ஷன் நல்ல மார்க் எடுக்கணும்னா நீங்கள் யூனிட் நம்பர் 8 தமிழ்நாடு சம்மந்தமாக படிக்கும்போது தமிழில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை இங்கிலீஷ்லேயும் படிக்கணும், இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு தமிழ்லையும் நீங்கள் படிக்கணும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே கோத்ரூ பண்ணிங்க. சரிங்களா? இப்போ ஒரு பகுத்தறிவு இயக்கங்கள் படிக்கிறீங்க, ஓகே, பெரியாரை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, இல்லைலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, கீழே பாருங்கள், திராவிட இயக்கம் பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை சுயமரியாதை இயக்கம் படிக்கிறீங்கன்னா, சுயமரியாதை இயக்கம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கும் போது, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் கொடுத்துருக்காங்க சார், சுயமரியாதை இயக்கம் பாடம் நம்பர் 7 கொடுத்துருக்காங்க சார். பாடம் நம்பர் 7 வந்து என்ன பண்ணிக்கிங்க, தமிழ்லையும் ஓப்பன் பண்ணிக்கணும், இங்கிலீஷ்லையும் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு முக்கியமான கீவேர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கீவேர்டை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் என்னாகும், அந்த பாட சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது அங்கே எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த 2 செக்ஷனுக்காக மட்டும்தான். மீதி இருக்கக்கூடிய செக்ஷன் இங்கே ஃபுல்லாக தமிழ் தான் எழுதுங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் மேலே இருக்கக்கூடிய 2 செக்ஷனுக்கு நம்ம இந்த சிலபஸ் படித்து தான் ஆகணும். அப்போ படிக்கும்போது அந்த கீவேர்டு தெரிஞ்சால் தானே தமிழ் டு இங்கிலீஷ்க்கும் இங்கிலீஷ் டு தமிழுக்கு நம்ம ஈஸியாக வந்து கோத்ரூ பண்ண முடியும். ஸோ அப்போ நல்லா முடிஞ்சுங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பகுத்தறிவுனா இங்கிலீஷில் தெரிஞ்சால் தான் நம்ம எழுத முடியும். இல்லையா இங்கிலீஷில் கொடுத்துருக்கும் போது அதுக்கு பகுத்தறிவுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை தெரிஞ்சால் நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஒரு சில கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணி நம்ம தமிழ் இங்கிலீஷ் வார்த்தைகள் என்ன பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுட்டா மட்டும் தான் மேலே இருக்கக்கூடிய அந்த 25 மார்க் நம்ம எடுக்க முடியும். எடுத்தால் தான் நம்ம பேப்பர் 2 வந்து என்ன பண்ண முடியும். அவங்க பேப்பர் 2 அப்போ தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. நீங்கள் பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பேப்பர் 2 எவாலுவேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் பேப்பர் 2 சூப்பராக எழுதியிருந்தாலும் 300க்கு 300 மார்க் எழுதியிருந்தாலும் நீங்கள் வேஸ்ட்டு தான். உங்கள் பேப்பர் வேல்யூஷனே பண்ண மாட்டாங்க. அதான் அவங்க மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ பேப்பர் 1 நீங்கள் கிளியர் பண்ணணும்னா மெயின் எக்ஸாம் படிக்கும்போது இந்த யூனிட் நம்பர் 8 சம்மந்தமாக நீங்கள் படிக்கிறீங்களா, அதாவது தமிழ்நாடு சம்மந்தமாக படிக்கிறீங்களா, அப்போ தமிழ் புக்கு இங்கிலீஷ் புக்கு 2மே கையில் வச்சுருக்கணும். நோட் எடுத்து ஃபஸ்ட்டு கீவேர்டில் எழுதி வச்சுக்கணும். என்னென்ன கீவேர்டு தமிழ் இங்கிலீஷ் அந்தந்த டாபிக் ரிலேட்டடாக. இப்போ சுயமரியாதை இயக்கம் சம்மந்தமாக நான் எழுதுறேன் அப்படின்னா, அப்போ சுயமரியாதை இயக்கம் சம்மந்தமாக என்னென்ன வார்த்தைகளை நம்ம முக்கியமாக தமிழ்லையும் தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எழுதி வைக்கணும். புரியுதுங்களா? எழுதி வச்சிங்கன்னா அழகாக அந்த வார்த்தைகளை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஏதோ ஒன்று போட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எழுதி வச்சுருக்கணும். அந்த வார்த்தைக்கான கீவேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த சென்டென்ஸை ஃபில் பண்ண முடியும். இல்லையா கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம தமிழாக்கம் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே, கிளியர். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஓரளவு எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப 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 ஈஸி. எல்லாத்துக்குமே சிலபஸ் கொடுத்துட்டாங்க. மெயின் எக்ஸாம் சம்மந்தம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மெயின் எக்ஸாம் சம்மந்தமாக ஜூலை மாதத்துலேருந்து சைட் பை சைட் நம்ம ரிவிஷனுங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். அதை கோத்ரூ பண்ணிங்க. ப்ராக்டிஸ்னால் என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள் சம்மந்தமாக நம்ம கொடுப்போம். அதே மாதிரி இந்த யூனிட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த
இங்கே பாருங்கள், இந்த 5 தலைப்புக்கு வந்து பார்த்தோன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது சம்மந்தமாக நானும் சாரும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுறோம், வீடியோ கொடுக்குறோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பகுத்தறிவு இயக்கம், சுயமரியாதை இயக்கம் நடத்துகிறோம்னா சார் நானும் சுயமரியாதை இயக்கம் சம்மந்தமாக நல்லா அக்கு வேறு ஆணி வேறாக வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் தொகுத்து ஒரே வீடியோவாக ஒரு சாரு நானும் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு சார்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாய் சார்லாம் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா வெல்வெஸ்ட்டாக இருப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டென்ட் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு அவுட் ஆஃப் புக்கை தாண்டி. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல தான் சாரோடது வந்து பார்த்தோன்னா அதிக இன்வால்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் புக்கை தாண்டி கொஸ்டின் கேட்க மாட்டோம், அப்படிலாம் கிடையாது. இது பேராகிராஃபாக எழுத போகிறீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. புரியுதுங்களா? அப்போ இப்போ சுயமரியாதை இயக்கம் சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் கொடுத்துருந்தாலும் ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு 10-20 பாயிண்ட் தெரிஞ்சுட்டா நல்லது. அப்போ ஒரு வேலிடான பாயிண்ட்ஸு, முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் நல்ல மார்க் வரும். அழகாக நீங்கள் மெரிட்டில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சுயமரியாதை இயக்கம் நாங்கள் நடத்துகிறோமா, அப்போ சுயமரியாதை இயக்கம் சம்மந்தமாக நானும் சாரும் கோத்ரூ பண்ணுவோம். ஸ்கூல் புக்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் புக்கை தாண்டி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும், அதெல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு தொகுப்பாக நாங்கள் கொடுத்துருவோம். அப்போ அதை நீங்கள் அப்படியே மைண்டில் நிற்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்கள் அப்படியே கீவேர்டு மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் சுயமரியாதை இயக்கம்னா இவ்வளோதான்ப்பா, இவர் வந்தார், இது பண்ணார், இது செஞ்சார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சுயமரியாதை இயக்கம். அப்போ பக்காவாக வந்து பார்த்தோன்னா ஒரு டைட்டில் எடுத்துகிட்டா ஒரு 30 பாயிண்ட்ஸ் அப்படி நச்சுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா, அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த வீடியோக்கு கடைசியிலே வந்து பார்த்தோன்னா இந்த பாடம் சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன கீவேர்டு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அதையும் நாங்கள் கொடுத்துட்றோம். புரியுதுங்களா? நீங்கள் பயப்படவே தேவையில்லை, அதுவும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தலைப்புக்கு கீழே ஓகேவா, அந்த தலைப்புக்கு கீழே நீங்களும் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சுயமரியாதை இயக்கம் சம்மந்தமாக தமிழ் இங்கிலீஷ் என்னென்ன வார்த்தைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டிஃபிகல்ட்டான வார்த்தைகள்லாம் நீங்கள் எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கலைச்சொற்கள் அப்படின்னு கொடுத்துட்றோம். பகுத்தறிவுக்கு இங்கிலீஷில் என்ன, எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்காக தான். அதை என்ன பண்ண போகிறோம், நாங்கள் தமிழ் இங்கிலீஷ் புக்கில் எடுத்து முக்கியமான கீவேர்டுலாம் எதெல்லாம் வந்து முக்கியமான கீவேர்டு, அந்த கீவேர்டுலாம் இங்கிலீஷில் என்ன தமிழ் என்ன அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 2 பேருமே அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஜூலை மாதத்துலேருந்து சைட் பை சைடு நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம். ஏன்னா குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட், ஓகே, நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட், யூடியூப் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரோட 3D பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே அந்த மெயின் எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே நம்ம யூடியூப்ல தான் பண்ண போகிறோம். நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா வீடியோவாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஆன்லைன் ப்ராசஸ். ஓகே, ஃபுல்லாக ஆன்லைனுங்கிறனால இப்போ இருந்தே கொஞ்சம் சைட் பை சைடாக கொடுக்கும்போது அதை பற்றின ஒரு பயம் இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் படிப்பீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் படிக்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம். சரிங்களா? அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. வேறு என்ன, அவ்வளோதான், வேறு எதுக்குமே பயப்படாதீங்க. சார் இந்த தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஏதாவது பண்ணுங்கள் சார். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த யூனிட் 8, 9 இருக்கக்கூடிய அந்த 8ல் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் நம்ம எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். அதில் பயப்பட தேவையில்லை. அது நீங்கள் படித்து முடிக்கும் போது தான், அட்லீஸ்ட் ஒரு 50% முடிக்கும் போது தான் உங்களுக்கு அதை பற்றின நம்பிக்கையே வரும். இல்லைன்னா சார் எனக்கு வரவே வராது சார், இங்கிலீஷில் எழுதவே வராது, எல்லாமே வரும்பா, நீ ப்ராக்டிஸ் பண்ணு. ப்ராக்டிஸ் பண்ணாமலே வராதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சொல்லவே சொல்ல. அப்படி சொன்னீங்க அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் என்ன சொன்னால் எனக்கு வராதுன்னா ஓடி போயிடு, நீ எக்ஸாம் நீ எழுதாது, ஓடி போயிடுன்னு நான் சொல்கிறேன். முயற்சி பண்ணாமல் எனக்கு வராதுன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. முயற்சி பண்ணி வராது சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். முயற்சியே பண்ண இல்லை சார் எனக்கு வரவே வராது சார், சுட்டு போட்டாலும் வராதுங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க, டோட்டலாக வேஸ்ட்டு. ஏன்னா உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாத வரைக்கும் நீ படிக்கிறது டோட்டலாக வேஸ்ட்டு. ஓடி போயிடுங்க, ஏதாவது வேறு வேலை பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, குடும்பத்தை பாருங்கள், நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ வராதுங்கிறதுங்க வர வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 50% முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் சார் எனக்கு வராதுன்னு சொல்லி பாருங்கள், சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ குரூப் 2ல் போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்தே சைட் பை சைட் நான் என்னென்னு விளக்கம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு நீங்களே கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இல்லையா ஜூலை மாதத்துலேருந்து நீங்கள் கொடுக்குறது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? இது சம்மந்தமாக நானும் சார் வந்து பார்த்தோன்னா இது நாங்கள் நேற்று தான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சார் குரூப் 2க்கு வந்து பார்த்தோன்னா கைடன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் ஓகே சார் இது சம்மந்தமாக நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்றத நம்ம இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம். அதே மாதிரி குரூப் 1 மெயின் எக்ஸாம் சம்மந்தமாக நாங்கள் கொடுக்குறோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஸ்டெப் நாங்கள் எடுத்து வச்சிடறோம். ஓகேங்களா? எடுத்து வச்சுட்டு அப்படி சைட் பை சைட் அது ஒரு சீரிஸ் கொடுத்துட்ருக்கும்போது ஏன்னா எங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா பேட்ச் ஒர்க் எல்லா ஒர்க்கும் இருக்குது. அந்த ஒர்க்கில் கொஞ்சம் நார்மல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப் எடுப்போம். குரூப் 1 மெயின் எக்ஸாமுக்கும் சைட் பை சைடு, ஏன்னா குரூப் 1 மெயின் எக்ஸாமுக்கும் இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா அழகாக 2 பேருமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது நாங்கள் என்ன டாபிக் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எத்திக்ஸ் புக்கு கண்டிப்பாக படித்து ஆகணும்.
கண்டிப்பாக 11th 12th இருக்கக்கூடிய எத்திக்ஸ் புக்கு படித்தாகணும். கண்டிப்பாக அந்த டாப்பிக்கெலாம் வந்து இந்த 5 டைட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நமக்கு அந்த 5 தலைப்புக்கு சம்மந்தமான சிலபஸ் கொடுத்துருக்காங்களா, அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலம், செவ்வியல் இலக்கியம் மாதிரி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எத்திக்ஸ் புக்கு படிச்சதாகணும். அவ்வளோ சூப்பராக அதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சார் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அந்த புக்கு இல்லையே சார். ஓகே, நம்ம பார்க்கலாம். அதுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கா நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் தமிழ் மீடியம் கண்டிப்பாக அந்த புக்கை நீங்கள் படிச்சாகணும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே மாதிரியான சோர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு நாங்கள் சர்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? கூடிய சீக்கிரம் நம்ம ஜூலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பெஸ்ட் புக்கு நாங்கள் சூஸ் பண்ணி தாங்க சொல்கிறோம். அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் படிச்சிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு விளக்கமான ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஜூலை மாதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னமும் நீங்கள் தெளிவாகிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஓரளவு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறத அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஆனால் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் படிக்கிறதுல தான் இருக்கணுமே தவிர படிக்காமலே நான் பாஸ் பண்ணிவிடுவேன், கிட்ட வரும்போது கூட நான் பாஸ் பண்ண ஓரளவு நான் ஜிகே படிச்சிட்டேன், பின்னாடி ஈஸியாக ரீகால் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, கட் ஆஃபும் அதிகமாகும். அதனால் ப்ரிலிமினரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ப்ரைமரியாக இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முடிச்சிட்டா கூட நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு போதுமான டைம் கால அவகாசம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் ப்ரிலிமினரி முடிச்சுட்டே சைட் பை சைடாக ஓகே 90% ப்ரிலிமினரியும் 10% மெயின் எக்ஸாமுக்கும் அப்படி கொடுங்க. நீங்கள் 90% மெயினுக்கும் 10% ப்ரிலிமினரி கொடுத்தீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட்டாக போய்ட்டு நீங்கள் கட் ஆஃப் வாங்கலினா இந்த பக்கம் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் 90% 10% இல்லையா 80-20 அப்படியாச்சும் கொடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷ்ணபுரம் கிருஷ்ணன். தேங்க்யூ.